மனிதனுக்கு தலைதான் பிரதானம். தலையிலிருந்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் உடலில் மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கிறது. இதே மாதிரி தான் ஆலய அமைப்பும் உள்ளது. உடலுக்கு தலை பிரதானம் போல ஆலயங்களுக்கு கருவறை பிரதானமாக உள்ளது. இதை மூலஸ்தானம், கற்பக்கிரகம் என்று சொல்லுவார்கள். நமது உடல் பிரம்மாண்டமாக இருந்தாலும் தலை சிறியதாகத்தான் இருக்கும். இது மாதிரி தான் ஆலயங்கள் எத்தனை பெரிதாக இருந்தாலும் கருவறை சிறியதாகவே இருக்கும். இதன் பின்னலையில் பல சூட்சுமங்கள், தேவ ரகசியங்கள் அடங்கியுள்ளன. வாஸ்து கணக்கு பிரகாரம் நீள அகல உயரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு ஆலயங்களை நம் முன்னோர்கள் பிரபஞ்ச சக்திகளை கிரகிக்கும் பகுதிகளாகவே கருவறை அமைத்திருந்தனர். பிரபஞ்சத்தில் உள்ள கதிர்கள் எல்லாம் ஒரு வகை மின்னூட்டம் பெற்ற துகள்களாகும். இந்த அலைகள் கோவில் கருவறை விமானம் மீதுள்ள கலசங்கள் மூலம் கருவறைக்கு இருக்கும் மூலவர் மீது பாயும். பிறகு அங்கிருந்து அலைகள் ஆலயம் முழுக்க விவரிக்கும். எனவேதான் ஆலயங்களுக்கு செல்லும் போது நமக்கு ஒரு ஆற்றல் ஒன்று அதிகரிக்கிறது. இதற்காகவே நம் முன்னோர்கள் கருவறை அமைப்பதில் மட்டும் அளவு கடந்த நுட்பத்தை கடைபிடித்திருந்தனர். எல்லா ஆலயங்களிலும் கருவறையானது வாசல் மட்டும் தவிர அனைத்து பகுதிகளும் மூடப்பட்டதாக. கருவறையின் அமைப்பு 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதிஷ்டானம், பாதம், மஞ்சம், கண்டம், பண்டிகை, ஸ்தூபி என்னப்படும். இதில் மூலவர் சில நிறுவப்படும் பகுதியத்தான் அதிஷ்டானம் என்று சொல்லுவார். அதை பீடம் என்று சொல்றதும் உண்டு. கருவறையின் வெளிப்புற சுவரை கோஷ்டம் என்பார்கள். அவற்றில் பல்வேறு கடவுள்கள் உருவங்கள் இடம்பெறும். ஒரு கோவில் எந்த மூர்த்திக்கு உரியதோ அந்த மூர்த்தியை அங்கு பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த கருவறை எத்தனை ஆண்டுகளை கடந்தாலும் இறையருளை அள்ளித்தரம் பொக்கிசமாக இருக்கவும் வழிவகுத்திருந்தார்கள். இந்த நடைமுறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ஆகம வழிபாட்டு முறைகளுக்கு முன்பே தோன்றிவிட்டது. அந்த காலகட்டத்தில் நாட்டை ஆண்ட மன்னர்கள் தங்களது அரண்மனைகளை விட அருள் அலை தரும் கோவில்கள் எப்போதும் உறுதியாக நின்று நிலைபெற்று திகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் கற்களாலான கருவறையை கட்டினார்கள். அவர்கள் பெருங்கோயில், மாடக்கோயில், கரக்கோயில், ஞாலக்கோயில், கொக்குடி கோவில், இளங்கோவில், மணிக்கோயில், ஆலக்கோயில் என்ற 8 வகையான கோயிலில் கட்டியிருந்தார். ஆனால் கருவறை பகுதி சதுரம், வட்டம், முக்கோணம் என்று 3 வித அமைப்புகளால் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் அந்த சதுர அமைப்பு தேவ உலகத்துடனும், வட்ட அமைப்பு இறந்தவருடனும், முக்கோணம் மண்ணுலகத்துடனும் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. முக்கோண கோயில் என்பது காணக்கூடியதா இல்லை. முக்கோண அமைப்பில் கருவறைகள் அமைக்கப்படுறதில்லை. வட்ட வடிவமான கருவறைகளில் விகாரைகள், புத்த விகாரைகள், ஸ்தூபிகள், பள்ளிப்பட கோயில் என்றது காணப்படுது. என்றாலும் இந்தியாவில் மதுரை என்ற இடத்துல அழகர் கோயில் என்ற கோயில் இருக்கிறவர்கள் வட்ட வடிவில் தான் இருக்கிறது. ஒரு ஆச்சரியமானது. மற்றபடி தமிழக ஆலயங்களில் கருவறை சம சதுர வடிவில் தான் இருக்குது. நம்ம நாட்டிலையும் அப்படித்தான்.
இந்த கருவறையின் சுற்றுப்பகுதி ஆலயத்துக்கு ஆலயம் மாறுபடும். தொன்மை சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள கருவறையின் வெளிப்போது கஜப்பிருஷ்டம் இந்த வழியில் இருக்கு. கஜப்பிருஷ்டம், கஜம் என்றால் ஜானை, பிருஷ்டம் என்றால் பின்பகுதி என பொருள். கருவறையின் வெளிப்புறச்சுவர் ஜானையின் பின்பகுதி போன்ற வடிவில் இருக்கும் என்றுதான் அர்த்தம். இத்தகைய அமைப்பை தூங்கானை மாட கோயில், தூங்கானை மாட கோயில் என்பார்கள். அதாவது ஒரு யானை முன்னங்கால்களை முன்புறம் நீட்டியும் பின்னங்கால்களை பின்புறம் மடித்தும் படித்திருப்பது போல காணப்படும். இத்தகைய கருவறையை நம் முன்னோர்கள் சாதாரணமாக அமைத்து விடவில்லை. கோவில் கட்ட தேர்வு செய்யப்படும் இடத்துல தானியங்களை விதிச்சிருப்பார்கள். அந்த தானியங்கள் 3 நாட்களில் முளைச்சு விட்டால் உத்தமமான இடம், 5 நாட்களில் முளைச்சு விட்டால் மத்தியமமான இடம், 5 நாட்களுக்கு பிறகு முளைக்கிறதா இருந்தால் அதமம், மத்தியமம். அதமமான இடங்களில் கருவறைகள் கட்ட மாட்டார்கள். உத்தமான இடத்துல மட்டும்தான் கருவறைகள் அமைப்பார்கள். இது பிரபஞ்ச சக்திகளை ஒன்று திரட்டி தரும் தலமாக மாறும் என்று நம் மூதாதையர்கள் கணித்துள்ளார்கள். கோவில்களையும் கருவறைகளையும் கட்டினார்கள். கருவறைக்குள் வைரம், வைடூரியம், தகடுகள், கருங்கற்கள், சுட்டகள், ஆத்துமணல் போன்றவற்றை போட்டு நிரப்பு பழக்கம் இருந்தது. சுண்ணாம்பு, கடுக்காய், தானிக்காய், நெல்லிக்காய் போன்றவை கலந்து அரைச்சு பூசி கருவறை உருவாக்கப்படுவதை கற்பக கிரக லட்சணம் என்று சொல்லிடும். கற்பக்கிரக சதுர அளவு ஒரு தண்டம் எனப்படும். இதன் அடிப்படையில் தான் ஆலயத்தின் மற்ற பகுதி அமைப்புகள் இருக்கும். உள்பிரகாரம் 1 தண்ட அளவில் விஸ்தாரத்துடனும், 2ஆம் பிரகாரம் 2 தண்ட விஸ்தாரத்துடனும், 3ஆம் பிரகாரம் 4 தண்ட விஸ்தாரத்துடனும், 4ஆம் பிரகாரம் 7 தண்டு விஸ்தாரத்துடன் காணப்படும். எப்படி நாம் முன்னோர்கள் கருவறையை பார்த்து பார்த்து பரிசோதித்து காட்டுங்க. சங்க காலத்தில் கருவறையை முன்னோர்கள் திருவுண்ணாளிகை என்று அழைத்தனர். திருவுண்ணாளிகை. கருவறை வலுவாக இருக்க வேண்டும் என்பதில் நம் முன்னோர்கள் மிகவும் கவனம் செலுத்தினார்கள். பெரும்பாலான கருவறைகள் இப்படித்தான் கட்டப்படின. அதுபோல கருவறையின் வடிவமைப்பிலும் மிகுந்த நுட்பம் கடைப்பிடிக்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜ ஆலய கருவறையை பார்த்தா இதயத்தின் வடிவத்தில் இருக்கு. வேலூர் பக்கம் போன அந்த விரிஞ்சிபுரத்தில் உள்ள மார்க்கபந்தீஸ்வரர் கோயிலை பார்த்தால் அது ஓங்கார வடிவத்தில் இருக்கு. கங்ககுண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய கருவறை அமைப்பை போய் பார்த்தால் அது இதை விட ஆச்சரியமா இருக்கும். சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கருவறை வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும், குளிர்ச்சி காலத்தில் வெப்பமாகவும் இருக்கும். இப்படி பல சூட்சுமங்களை கொண்ட ஆலய கருவறை நம் முன்னோர்கள் சற்று இருட்டாக வைத்திருந்தனர். அதிலும் ஒரு அறிவியல் பின்னணி உள்ளது. கருவறை விமான கலசம் மூலம் சூரிய கதிர்கள் அலை மூலவர் சிலைக்கு கடத்தப்படும். அதே சமயம் சிலைக்கு அடியில் உள்ள ஜந்திரம் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் ஆற்றல்களை மூலவர் சிலைக்கு கடத்தும். இதனால இறையாற்றல்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு நிரம்பி இருக்கும். கருவறை சற்று இருட்டாக இருந்தால்தான் அந்த இறையாற்றல் ஆலயத்தின் மற்ற பகுதிகளுக்கு பெறவும். இந்த விஞ்ஞான உண்மையை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த காலம் அவர்கள் ஆலய கருவறையை சற்று இருளாக இருந்திருக்கும்படி செய்தனர். அது மட்டுமில்லையே,
இந்த இறை ஆற்றல்களை பெற தினமும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட வற்புறுத்தினார்கள். ஆனால் நம்ம பெரும்பாலும் கருவறையின் ஆற்றலையும் அருமையும் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கும் நம்ம வீட்டிலேயே வழிபட்டால் 10% ஆற்றலே கிடைக்கும். வீட்டை விளையாட 10% ஆற்றல் தான் கிடைக்கும். கோவில் பிரகாரத்தில் வழிபட்டால் 100% ஆற்றல் பெறலாம். குளத்தில் வழிபட்டால் 1000 மடங்கு பலனும், ஆற்றில் வழிபட்டால் 1,00,000 பங்கு பலனும், அருவிக்கரை பகுதியில் வழிபட்டால் 1,00,00,000 பங்கு பலனும், கடற்கரை வழிபட்டால் 2 கோடி பலனும், ஜீவசமாதி வழிபட்டால் 10 கோடி பலனும் கிடைக்கும். ஆனால் ஆலய கருவறை முன்பு நாம் வழிபாடு செய்தால் பல 100 கோடி அளவுக்கு ஆற்றல்களை பெற முடியும். இதிலிருந்தே நாம் கருவறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். எல்லா இடங்களிலும் காந்த அலைகள் இருந்தாலும் கருவறையில் தான் அவை நமக்கு ஆற்றல் தரும் சக்தியாக மாறுகிறது. இதை யாராலையுமே மறக்க முடியாது. இதை கருத்தில் கொண்டுதான் கருவறை எல்லா பக்கத்தாலும் மூடப்பட்டது. கருவறையில் ஒரே ஒரு விளக்கு தொங்க விடப்பட்டிருப்பார்கள், அல்லது விக்கிரகத்துக்கு பின்னால் ஒரு செயற்கை ஒளிவட்டத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள். இவதான் கருவறையில் உள்ள இறையாற்றலை வெளிப்பக்கத்துக்கு எகிரச் செய்கிறது. தினம் இந்த இறையாற்றல்கள் திரண்டு வெளிவருகிறது. அதனால் தான் கருவறையில் பால், பஞ்சாமிர்தம், தயிர், சந்தனம், குங்குமம், விபூதி, எண்ணெய் என எந்த பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தாலும் அவன் நாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை. அதற்கு பதில் கருவறையில் வைக்கப்படும் தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது. கருவறை நைவேத்தியங்களின் மகத்துவம் பொருந்திய மருந்தாக மாறுகிறது. இவை ஆற்றல்கள் இந்த ஆற்றல் அதுக்கு காரணம், ஒரே ஆற்றல் தான் காரணம். கருவறையில மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படும் போது, நைவேத்தியம் படைக்கும் போதும் திரை போட்டு மூடி விடுவார்கள். தீபாராதனை காட்டும் போது திரையை விளக்குவார்கள். இதிலும் விஞ்ஞான தத்துவமே பின்புலமாக இருக்கிறது. கருவறையில திரை போட்டு மூடி இருக்கும் போது இறையாற்றல்கள் தேங்கி நிற்கும். திரை விளக்கப்பட்ட தீபம் காட்டப்பட்டதும் அந்த ஆற்றல்கள் அப்படியே திரண்டு வந்து வெளியே இரு பக்கமும் வரிசையில் நிற்பவர்கள் மீது அருள் வெள்ளமாய் பாயும். இந்த இறை ஆற்றல் அலைகள் நமது மூளையை சுத்தப்படுத்தி நம்மை புத்துணர்ச்சி பெறச் செய்யும். இதை கருத்தில் கொண்டுதான் சித்த சுவாதீனம் அடைந்தவர்களை கோவில் வளாகத்தில் கட்டி வைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. கோவிலில் தயாரிக்கப்படும் நைவேத்தியங்கள் சுவைமிக்கதாக மாறுவதற்கு, அபிஷேக நீர் நமது உடம்பில் பட்டதும் சிலிர்ப்பை ஏற்படுத்துவதற்கு கருவறையில் தோன்றி ஆலயம் முழுவதும் பிறந்தும் அந்த காந்த அலைகளே காரணம். கருவறையில் உருவாகும் சக்தியானது இடமிருந்து வலமாக சுற்றுப்பாதையில் சுற்றுவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் இதை கண்டுபிடித்து கருவறையை இடமிருந்து வலமாக நம்மை சுற்ற வைத்து விட்டனர். ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் சுற்றினால் சக்தி அலைகள் நேரடியாக உடலுக்குள் புகுந்து நல்லது செய்யும். பொதுவாக கருவறை மூலவர் மூலம் ஆலயம் முழுவதும் காந்த சக்தி அலைகள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மிக அதிகமாக பெறவும். எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் சென்ற முதல் ஆராதனையின் போது வழிபட்டால் அதிக நன்மை பெறலாம். இந்த காந்த அலைகள் தான் கோவிலின் பிரகாரத்தில் உள்ள சந்நிதிகளில் கொடிமரம், பலிபீடம் போன்றவற்றை கருவறையுடன் வயர்லெஸ் தொடர்பு போல இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாசிட்டிவ் எனர்ஜி என்று பெற கருவறை வழிபாடு மிக மிக முக்கியமானது. வெளியே வெயில், உள்ளே குளிர்ச்சி. அதான் அந்த கங்ககுண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இதனை கற்பக்கிரகம் சந்திரகாந்த கல்லால் ஆனது. இது தட்பவெட்ப நிலைக்கேற்ப கற்பக்கிரகத்தை மாற்றும். அதாவது வெளியே வெப்பமாக இருக்கும் போது கற்பக்கிரகம் குளிர்ச்சியாக இருக்கும், வெளியே கடும் குளிராக இருக்கும் போது கற்பக்கிரகம் உட்பகுதி வெப்பமாக மாறிவிடும். பல விடயங்களை
இந்த காலப்பகுதியில் வாழ்கிற மக்களால் அறிந்து கொள்ள முடியாமல் ஏனோ தானம் இருக்கிறார்கள். உங்கள் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் கோயிலுக்கு போகிறதுக்கான காரணம் அதிலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதிபாதனங்களை அடிப்படையாக கொண்டு விளங்கி சென்றோமான்னு சொன்னால் அதை நித்திய கர்ம வழியின்படி வழிபட்டுக் கொள்வதற்கு ஏன் என்ற காரணத்தை புரிந்து கொள்ள வேறு ஜாம் பெற்ற இன்பம் வருகையின் வையகம்.